தமிழ்நாட்டு பெண்கள் எந்த மாதிரியான துறை சார்ந்தவர்களை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார்கள்? ஆரம்பிக்கலாங்களா? I am too busy in loving the people who love me. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. தம்பி முதல்ல போட வேண்டியதை போடுங்க. இப்போ உங்கள் கைகளில் ஒரு மாலை வழங்கப்படும். உங்கள் மாப்பிள்ளை யார் என்று நீங்கள் அதில் கழுத்தில் போடலாம். சிச்சோ, நான் என்ன பண்ணுவேன் பெருமானே? மீடியா மாப்பிள்ளை எடுத்த உடனே மீடியா மாப்பிள்ளைக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு நைட் தூக்கமே வர மாட்டேது இது நினைச்சு. நீங்க மீடியா ஸ்டூடெண்ட்ங்கிறதுனாலயா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால அந்த பையன் சைட்லேயே தான் நின்றுக்கணும். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. வீட்டாரின் அல்லது பெண்ணின் எந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு நெருக்கடியை உண்டாக்குகிறது? வெட்டிங்ல வந்து சாதாரண என்ட்ரி மாதிரி வராம மாப்பிள்ளையும் பொண்ணும் ஒரு ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குற மாதிரி. ஐடி மாப்பிள்ளன்னு ஓகே சொல்றாங்க சார். எதிர்பார்க்குற சம்பளம் லட்சத்துக்கு மேலே தான் எதிர்பார்க்குறாங்க மாசத்துக்கு. 10 lakhs per month. 10 lakhs per month. 50,000ன்னா 50,000த்துல எப்படி குடும்பம் நடத்த முடியும்னு கேட்குற கண்டிஷன்ல இருக்கிறாங்க சார். ஆமா, எவ்வளவு வச்சிருக்க? ₹1.25 வச்சிருக்கேன். 1.25 ரூபாயா? இது மட்டும் வேண்டாமா? ஏன் அப்பா டீச்சரா இருக்காரா? நீங்களே ப்ரொஃபஸரா இருக்கீங்க. நீங்க எது சூஸ் பண்ணிருக்கீங்க? பேங்கிங் சூஸ் பண்ணேன். பேங்கிங். ஒய் பேங்கிங்? ஆகா, உனக்கு பர பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. வந்து ஹை பெய்ட் ஜாப் ஃபர்ஸ்ட். ஹை பெய்ட் ஜாப். டிக்கா இருக்கும் அவங்க வர்க். கொஞ்சம் 10 மணிக்கு போனாங்கன்னா 7-8 ஆயிடும் எப்படியும் வீட்டுக்கு வரது. ஓ, நீ அப்படி வரியா? கொஞ்சம் பயம் இல்லாம இருக்கலாம். போனா பேங்க்ல தான் இருப்பாரு, அப்படியே வந்துருவாரு. ஓ, வேலை நிறைய வெளியில சுத்த மாட்டாரு. ஏன் சார் அழுகுறீங்க? சார் சவுண்ட் வரலையா சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் சார். எதுக்கு? இப்படி ஒரு சான்ஸே எனக்கு கிடைச்சது இல்லை எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு நான் பயந்தே போயிட்டேனா சார். ஒரு ஆப்ஷனே கிடைச்சது. ஆப்ஷனே கிடைச்சது. என்னமா வேற மாதிரி சொல்றீங்க? எங்க தான் பையன் கிடைக்கும் பொண்ணு கிடைக்கலன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க சார். எனக்கு கிடைச்சது இல்ல பர்சனலாவே. இவ்வளவு ஆப்ஷன் கிடைச்சது இல்ல. ஆமாங்க சார். சோ வேற இல்லடா. எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க சார். எப்படி இருக்குன்னு சொல்லுமா? அப்படி கேளு. சொல்லுடி கருப்புட்டி. ஒரு போட்டோ எடுக்கலாம். குடுற தப்புல ஃபுல்லா ஆசைப்படுது. மணிமேகலை என்னடா வெக்கமா? ஆஹா, அங்க வர கை பிடிச்சிக்கிச்சு பாரு. நீ பத்தியா நீ சொன்னது கதை வேற, அது பாரு கை ஏய், ரொம்ப ஓவரா போறீங்கடா. வேணாம்டா, தெய்வ குத்தமாயி போகுடா. ஓரளவு நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு அனுமானிச்சுட்டேன். அமைஞ்சிரும் கவலைப்படாதீங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? பெரியவங்க வந்து ஓன் ஹவுஸ் இருக்கணும்னு கேக்குறாங்க. பையனுக்கு சொந்த வீடு ஆமாங்க இருக்கணும்ங்கறாங்க. சார், ஆமாங்க சார். அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் மந்த்லி 80,000 சம்பாதிக்கிறாங்க. என்ன மாசம் 80,000 சம்பாதிக்கிற பையனுக்கு அப்படி கிடைக்கல? ஆமாங்க சார், ஆமாங்க சார். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இன்னொன்னு மினிமம் 1 lakh, குறைந்தபட்சம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வேணும்ங்கறாங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? என் பையன் கவர்மெண்ட்ல தான் வேலை பார்க்கறாப்ல. அவனுக்கு 32,000 வாங்குறான். சம்பளம் ரொம்ப கம்மி அப்படிங்கிறாங்க. 1 lakh இருந்தாதான் ஒரு ஃபேமிலி நல்லா நடத்த முடியும். ஏன்னா வெளியே போறது இப்போ இங்க வியாமலே போனோம்னா அங்கேயே வந்து பாதி செலவு போயிடும். ஓட்டாம்பர் ஒரு போடு. கட்டினா கவர்மெண்ட் மாப்பிளடா. காசுனாலும் கவர்மெண்ட் காசு. Come to me with a government job and then get married to my daughter and take her away. ஏன் கவர்மெண்ட் மாப்பிளை? சார் அவங்க கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க சார். யாரு? இந்த ஃபீல்ட் கவர்மெண்ட். நாங்க எல்லாம் பிட் அடிச்சு படிச்சோமா? கிராமத்து மாப்பிள்ளைக்கு. கிராமத்து மாப்பிள்ளை. but I like your determination. யார் ராணி? உனக்கு மட்டும் எப்படா இப்படி நடக்குது? மரவட்ட மாதிரி உனக்கு மசால் வட்ட சைஸ்ல எங்கேயோ ஒரு மச்சம் இருக்கடா. இல்ல ஒண்ணும் இல்லடா. ஐடி மாப்பிளைக்கு தான்ப்பா இது வரைக்கும் அதிகம். இன்ஜினியர் மாப்பிளைக்கு ஆக்சுவலா இல்ல, நான் ஒரு மன்மத குஞ்சி. இது வரைக்கும் ஒரு மாலை விழுகாது யாருக்கு? இப்போ டாக்டருக்கு இன்னும் விழுகலப்பா. ஓரளவு கரெக்டா கணக்கு பண்ணிடலாம். பச்சை சட்டை என்ன இது? பேரண்ட்ஸ் வந்து டிகிரி ஹோல்டர் கிடையாது. அது சொன்னது வந்து கவர்மெண்ட் செக்டர்ல இருக்கவங்க. அதாவது பொண்ணோட அம்மா அப்பா டிகிரி ஹோல்டர் இல்லைங்கறாங்க. அட்லீஸ்ட் ஒரு டிகிரி ஹோல்டரா இருந்தா எங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் வெளில சொல்றதுக்கு. மச்சான், யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கறானுங்க? பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கலாம்? வீடு இருக்கான்னு கேக்குறாங்க. ஏமா இப்படி தப்பு பண்றீங்களாம்மா? சொந்த வீடு இல்லன்னு சொல்லிட்டு நிராகரிக்கிறாங்க. பர் மந்த் வந்துட்டு 1 lakh salary கேக்குறாங்க.
நீ கேக்குறத பார்த்தா நீயே சில்லறையா வாங்கிட்டு நீயே ரூட்டை போட்டு கொடுப்ப போல இருக்கு. கேக்குறதுக்கு பதில் சொல்லு. ஆவரேஜ் அப்ப உண்மையிலே நீங்க எதிர்பார்க்குற சம்பளம் என்னன்னு சொல்லிவிடுங்க. ஏன்னா அசால்ட்டா 1 லட்சம்ங்கறாங்க. 7 lakhs. வேண்டாம்டா. கட்டுப்படியா வரு. ஓடி போயிரலாம். எக்ஸ்பெக்டட் salary 80,000. 80. 70,000. 70. 60,000 மினிமம். என்ன நந்தினி என்னமா இதெல்லாம்? 70. 70. 50 to 60. 50 to 60. மினிமம் 60. எனக்கு 50 to 1 lakh. அம்மா கொலை பண்ணிடுவோம் உன்னை. போட உள்ள. போட உள்ள. So 50,000. 50. 40 to 50 இதுக்குள்ள 40 to இருந்தாலே 50. ஓகே. 50 to 1 lakh. 50 to 1 lakh. ஏய் என்னடா அது குதர்க்கமான குடும்பமா இருக்கும் போல. அத்தனையும் 420 இருக்கு. இப்போ ஒரு 50 to 60. 50 to 60. 30 to 40. 80 to 1 lakh. 80 to 1 lakh. ஏய் கிளவி தூக்கி போட்டு நெஞ்சிலேறி மிதிச்சு போடுவேன். மாமியார் கூட பார்க்க மாட்டேன். 40 above sir. 40 above. 50 to 60 sir. 50 to 60 sir. 50 to 60. Okay. இதெல்லாம் இருந்தா இந்த நாடு உருப்படுமா? இந்த புரியுது. இத கொண்டு போய் புடிபாருக்குள்ள வச்சு அமுக்கு. போலீஸ் பிசினஸ் மாப்பிள்ளை. இங்கதான் ப்ரோ நம்ம கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிக்கணும். எங்க புத்திசாலித்தனமா என்னோட பையன் ஃபாரின்ல ஐடில இருக்காரு. நார்மலி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? 25 வயசுல பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சும் போது எல்லாம் சொன்னாங்க ஃபாரின் மாப்பிள்ளையா பொண்ணு வந்து குவியும் ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? அப்படின்னாங்க. ஸ்டார்ட் பண்ணா 80% வந்து ஃபாரினா வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. ஆக்சுவலா நிறைய மதிப்பெண்கள் வந்து நிறைய மாலைகள் வந்து ஐடி மாப்பிள்ளைக்கு தான் வந்திருக்குது. வீரண்டு. சொந்த வீடு இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க பெண் வீட்டாரும். ஏன் சொந்த வீடு இருக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? கடைசி வரைக்கும் வாடகை கொடுத்தே வாழணும் அப்படின்னா நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? 55. ஓ அப்படியா விஷயம். ஒரு நிமிஷம். நீங்க ஒரு 55,000 சம்பாரிச்சு அவர் ஒரு 75,000 சம்பாரிச்சு அந்த சம்பாத்தியமும் பத்தாம ஒரு வீடு ஏன் வேணும்? ஆமா அந்த அங்கிள் சொல்றதுதான் சரி. நீங்க என்ன கெடுக்க பாக்குறீங்க. நான் இனிமே உங்க டியூஷனுக்கே வரல. ஒரு 30 வயசுக்கு மேல இருக்க பையனையும் நீங்க ரிஜெக்ட் பண்றீங்க. தேடுறதுலாம் 26, 27 வயசு பையன் தான். ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. அப்ப 26, 27 வயசுல இருக்க பையனுடைய வீடு என்பது அவன் வாங்கின வீடா இருக்காது. நீங்க சொல்ற ஒரு 33, 34 ஏஜ்ல இருக்கவன் வேணா ஒரு இஎம்ஐ போட்டு ஆரம்பிச்சிருப்பான். ஆமா மறந்தே போச்சுடா. அப்ப கூட்டிட்டு வா. அப்ப நீங்க மாமனார்கிட்ட வீடு இருக்குன்னா அதை நீங்க என்ஜாய் பண்ண நினைக்கிறது உங்க கணவருடைய வீடு இல்லையே. ஐயோ மகனே அத பத்தி யோசிக்கவே இல்லையே. யார் எடுப்பா? லாஜிக் புரியலமா? அந்த 26 வயசு பையனை தான் கட்டணுங்கிறீங்க. அவனுக்கு வாய்ப்பு இல்லை. அதான் இல்லங்கிற நான் எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணுங்கிற. நீங்க சொல்றது முழுக்க மாமனார் வீடு இல்ல இப்போ இட் மேக் சென்ஸ். நீங்க இப்படி சொல்லும்போது இது ஸ்ட்ரைக் ஆகுது. தம்பி இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. நாங்க போகணும்னு நினைக்கல. மேபி எங்க பேரண்ட்ஸ் எதிர்பார்க்கலாம். அவங்க எதிர்பார்த்தாலும் அது தப்பு தான். புரிஞ்சுக்கிட்டாங்க வாசு. பாபு பாபு நாங்க எங்களோட டிமாண்ட்ஸ் மாத்திக்கிறோம். ஐ வில் சேஞ்ச் தி டிமாண்ட். ஆஹா என் வயித்துல பீர வாத்தியம்மா பீர வாத்தியே. ஆக்சுவலி அவங்க சைடுல இருந்து யோசிக்கும் போது அது எவ்வளவு பெத்தட்டிக்கா இருக்கு அப்படின்னு புரியுது. நேர்மை நீதி நியாயம் ஜெயிச்சது. என் ஹஸ்பண்ட் அதை வாங்கல. அவரு என் மாமனாரோட தான் இருக்கு அப்படிங்கும் போது என்னால அதுக்கு ஆசைப்பட முடியாது. நான் ஆசைப்படக்கூடாது. தில்லிக்கு ராஜானால பள்ளிக்கு புள்ளதானே என்ன நான் சொல்றது. எங்களுக்கும் சொந்த வீடு இல்லைங்க சார். ஆனால் பையன் வந்து 2 lakhs நியர் சேலரி வாங்குறாரு. சமூகம் பெரிய இடம் போல இருக்கு. தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுடுங்க. நீங்கள் இவ்வளோ சேலரி வாங்குறவங்க ஏன் வீடு வாங்காமல் இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? என் பையன் இஎம்ஐ போட்டு நான் வாங்கல, சேவிங்ஸ்ல இருக்கேன். இன்னும் கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணி ஒரு 75%. இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. என்னோட பையன் வந்து டாக்டர். அவர் வந்து சொந்தமாக கிளினிக் வச்சிருக்காரு. பொண்ணுங்களும் என்ன டாக்டர் பொண்ணுங்க தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். என்னம்மா இப்படி தப்பு பண்றீங்களம்மா? என்னம்மா நான் என்ன கேட்குறேன், நீங்க டாக்டர் பொண்ணு எதிர்பார்க்குறீங்க? பொண்ணு பையன் 2 பேரும் டாக்டர். என் மருமகனும் டாக்டர். சார் லாஜிக் தப்பா இருக்கு. லாஜிக் பத்தி நீ பேசாதயா. அம்மா என்ன வச்சிருக்க? ஸோ மருமகளையும் டாக்டர் ஆக்கிட்டோம்னா ஃபியூச்சரில் ஒரு கிளினிக் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி. எப்படி மாமா இப்படி திறந்த புத்தகமா இருக்கீங்க? எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். எது மனிதாபிமானம் தான் மாப்ள. உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல? இருக்கு. 4 பேருமே டாக்டரா இருந்தா ஓகே. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல. நான் மட்டுமல்ல நீங்கள் ஒவ்வொருவரும் ஐடி துறை சார்ந்தோ அல்லது ஒரு ஃபேன்சியான சம்பளம் வாங்குற ஒருத்தரை தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்க விரும்புறீங்க. அப்படி பச்சையா சொல்ல முடியாது. ஒரு யூகமா சொல்லலாம். எல்லாம் பாத்தீங்கன்னா கிராமத்து மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்க. இப்ப டவுன் மாப்பிள்ளைக்கே பொண்ணு இல்லையே ஏன்னு கேட்கிறேன். ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுப்பா. எதுக்கு தெரியாதுன்னு சொல்றதுக்கா? அதை இப்பவே சொல்ல மாட்டியா? உங்க பையன் இருக்கானா கல்யாணத்துக்கு ரெடியா இருக்கிறாரு. என்ன வயசு? அதான் 30 வயசு. இந்த அருக்கு பொண்ணு 1.5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான். அட அங்கதானே விஷயமே இருக்கு. நான் டாக்டர் பொண்ணு தான் சார். சிரிக்கிற
வெக்கமா இல்ல? நான் டாக்டர் பொண்ணு தான் சார். இது என்ன டாக்டர் பொண்ணா இருந்தா என்ன டாக்டர்? காட்டுறவன் காதை தூக்கி காட்டினா குத்துறவன் ஊசிக்கு மேல உலக்கையில குத்துவானா? அவங்க வந்து ஓன் ஹவுஸ் இருக்கணும்னு கேக்குறாங்க. அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் டெக்னிக்கல் இன்ஜினியர் சார். இங்க சென்னையில தான் ஒர்க் பண்றான். மந்த்லி 80,000 சம்பாதிக்கிறாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. மாசம் 80,000 சம்பாதிக்கிற பையனுக்கு அப்படின்னு கிடைக்கல. ஆமாங்க சார், ஆமாங்க சார். நான் போறேன் எனக்கு வேணாம். 2 lakhs நியர் சேலரி வாங்குறாரு. நீங்க இவ்வளவு சேலரி வாங்குறவங்க ஏன் வீடு வாங்காம இருக்கீங்க? இவ்வளவு சேலரி வாங்குறவங்க ஏன் வீடு வாங்காம இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. என்ன பழக்கம் அது? மாப்பிள்ளை வீட்டு பசங்க எல்லாருமே டிமாண்ட் வைக்குவாங்கன்னு சொல்லிட்டு நீ சொல்லாதம்மா. கட்டு மேட்டு. அதே மாதிரி நீங்க பொதுவா சொல்லாதீங்க. பொண்ணுங்க எல்லாம் ரொம்ப டிமாண்ட் பண்றாங்க. எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருமே இல்லையா? 30,000 சம்பாதிக்கிற பசங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகலையா? அரேஞ்ச் மேரேஜோ லவ் மேரேஜோ? ஓ நீ அப்படி வரியா? முதல் தலைமுறை பட்டதாரின்னு சொல்லக்கூடிய ஒரு பையன் 25-28 வயசுக்குள்ள வேலைக்கு வந்து நீங்க தானா? அது நீங்க தானா? ஒரு வீடு வாங்கணும்னு எண்ணத்தோட வீடு கட்ட ஆரம்பிச்சு ஒரு கடன் வாங்கினா கூட இஎம்ஐ இருக்கக்கூடாதுங்கிற சொந்த வீடுங்கிறது ஒரு பெரிய ஒரு கனவா தான் இருக்கு பசங்களுக்கு. ஜெனரேஷன்ல வந்து கஷ்டப்பட்டு போராடி ஒரு நல்ல இடத்துக்கு வரால அவன் தானே பொட்டன்ஷியல். நீங்க சொன்னீங்க ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிற. ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து வந்து கஷ்டப்பட்டு படிச்சு போராடி அடுத்த கட்டத்துக்கு வந்து யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? வீட்டு கடன் அடைச்சு ஒரு 75,000 சம்பளத்துல வந்து நிக்கிறான்ல. நீங்க சொன்ன சோ கால்டு பொறுப்பான பையன் அவன் தான். யூ ஆர் ரியலி a god gifted child. இப்ப இவனை நீங்க கட்டிக்க மாட்டீங்களா? கட்டிக்கலாம் கண்டிப்பா. இல்ல இந்த தெரிசா உனக்கு கிடைக்கும்டா. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல்ல ஒரு தட்டு தட்டுங்க.